நீங்க அரசியல்ல இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நெறைய வருஷமா சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டா நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் இப்போ இன்னொரு சைட்ல பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. பிஸ்னஸ் வந்து எனக்கு பாக்கெட் மணிக்காக மட்டும் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு சர்வீஸ் ஓரியன்டடா எனக்கு பிடிச்ச செக்டருக்காக மட்டும் தான் பண்ணேன் தவிர்த்து க்ரோஸ் டர்ன் அப் பண்ணுறது என்னுடைய டார்கெட் இல்ல. ஸோ வாட் ஐம் டூயிங் ஐம் ஹாப்பி வித் இட். பட் நிறைய பேர் வந்து சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறதே வந்து இதை வச்சு என்னோட ஃபேமிலியை வந்து சஸ்டெயின் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் நிறைய பெண்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பாத்வே செட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஸோ எனக்கு எப்பயுமே இந்த பசுமை சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் ஜாஸ்தி. செடி கொடி மரம் இந்த ஆக்டிவிஸ்ட்லாம் அப்படி தான் வந்தது. ஸோ சென்னை ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வந்து நம்ம ஏன் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஹெர்பல் பேஸ்டாக கொண்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி எனக்குள்ளே இருந்தது. ஸோ பேக் தென் இன் 2020 நான் அப்போ தான் வந்து என்னோட வேலை அப்போலாம் நான் பாலிடிக்ஸில் இல்லை. ஸோ சென்னை ஹர்ப்ஸ் இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சும்மா அது குட்டி லெவலில் ஆரம்பிச்சு இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ரன் ஆகிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சு ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க இப்போ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டுருக்கோம். ஷீக்கக்காய் ஷாம்புல ஆரம்பிச்சு ஜாதிக்காய் சோப்னு இப்போ மக்களுக்கு வந்து ஹெர்பல் பேஸ்டுக்கான காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணணுன்ற ஆசை அதிகமாக வந்துருச்சு. ஸோ பிளாட்ஃபார்ம் அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சது. என்னோட இன்ட்ரெஸ்ட் மக்களுக்கான தேவையெல்லாம் மேட்ச் ஆனதுனால சென்னை ஹர்ப்ஸ் ஒரு பிராண்ட் உருவாகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இப்போ திஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் விவசாயம், ரைட்? அதுக்குள்ளே போனால் அது இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதுக்கு பேக்கில் அதுவும் ஆர்கானிக்காக ஹெர்பல் பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது இல்லையா? இப்போ ஒரு மூலிகையை பற்றியும் இன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான நீங்கள் ஃபார்ம்லாம் வச்சு உங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஒரு இதில் நான் கேட்டிருக்கேன், காலையில் ஏஞ்சோன்னா அங்கே போய் இருக்கிற புல் இதுதான் இலெல்லாம் தான் சாப்பிடுவேன்னு கேட்டிருக்கேன். ஸோ எப்படி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து செடி மேலே ஒரு ஆசை இருக்குது. அது பையன் பொண்ணு டிஃப்ரென்சேஷனில் இல்லை, எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோஸ் பிளான்ட் வாங்கி வளர்க்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. முக்கியமாக சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு அதெல்லாம் ஒரு கனவு. ஸோ என்னுடைய லைஃப் ஸ்டைலும் அப்படி தான் ஆரம்பிச்சது, என்னோட பயணமும் அப்படி தான் ஆரம்பிச்சது. சின்ன சின்ன செடியில் வாங்கி ஆரம்பித்து பார்க்குறது எல்லாமே ரொம்ப அதிசயமாக தெரிஞ்சுது. எதெல்லாம் நம்ம குப்பைன்னு நினைக்கிறோமோ இன்றைக்கி அதுக்கு தான் வந்து மதிப்பு ஜாஸ்தி. நம்மளை சுற்றி ஃபுல்லாக இயற்கையாக இருக்குது. சுற்றி நிறையா காலுக்கு கீழே நம்ம பார்க்குற விஷயம் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாத மதிப்பு தான். அது நம்ம கண்ணுக்கு இன்றைக்கி கலையாக தெரிஞ்சாலும் அது வெளிநாடுகளில் பெரிய இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு படிகாரக்கல்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நம்ம பார்பர் ஷாப்பில் பார்த்துருப்போம். இன்றைக்கி ஃபாரினில் அது ஒரு பெரிய ட்ரெண்டு. பட் அதுக்கான மேனுஃபேக்சரிங் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இங்கே இந்தியாவில் தான் இருக்குது. பட் நம்மளே அந்த கல்லை யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ சென்னை ஹப்ஸில் வந்து ஆலம் பார்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம். நாட் மெனி பிராண்ட்ஸ் ஆர் அவேர் ஆஃப் மெனி. மஞ்சள் வந்து ரொம்ப முக்கியம். அதில் இருக்க குர்குமின்ற பாலிஃபினால் காம்பவுண்ட்லாம் வந்து கேன்சருக்கே மருந்து அப்படி இப்படின்னு நம்ம உசத்தியே பேசுவோமே தவிர்த்து சாம்பார் ரசத்துக்கு தாண்டி மஞ்சள் வரதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. மஞ்சள் முகத்துக்கு யூஸ் பண்ணால் அது வந்து அப்படி ஆகுது இப்படி ஆகுதுன்னு நம்மளே ஒரு கற்பனை கதை கட்டிப்போம். முதல்ல நமக்கு என்ன வேணும், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தணும்னு எல்லாரும் யோசித்து செயல்பட ஆரம்பித்தோன்னா நம்மக்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் நம்ம உடம்புக்குள்ளேயும் எடுத்துக்கலாம், வெளிப்புற பூச்சாவும் பூசிக்கலாம். இந்த ஒரு புரிதல் பெருசாக யாருக்கும் இல்லை. ஸோ நான் அதை நான் வந்து மைக்ரோபயாலஜிஸ்ட். சயின்ஸில் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. செடியும் எனக்கு பிடிக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால எது எங்கேருந்து வருது, எப்படி பயன்படுத்தினா யாருக்கு என்ன வரும்ன்றது அது என்னால் மேட்ச் பண்ண முடிஞ்சது அந்த டாட்ஸை. ஸோ தட்ஸ் ஹவ் சென்னை ஹர்ப்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து கொண்டு வந்தேன். எனக்கு அக்ரிகல்ச்சர் அண்ட் செடியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எந்தெந்த ஹர்ப்ஸ் எது இதுக்குன்னு தேடி தேடி படித்து கேட்க ஆரம்பித்தேன். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்மகிட்ட ஃபார்ம்லாம் இல்லை. அதாவது சென்னை ஹர்ப்ஸோட எல்லா மூலக்கூறு வந்து நம்ம செய்யறது கிடையாது. விவசாயிகள்கிட்ட இருந்து விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் கிட்ட இருந்து அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை வந்து சரியாக வாங்கிட்டு நம்ம வந்து அதை ஃபுல் ஃபினிஷ்ட் ப்ராடக்டாக வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறோம். ஸோ லட்சக்கணக்கான மக்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நம்மளால் இப்போ செய்ய முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து என்ஜிஓ இருக்குது, இன்னொரு பக்கம் பாலிடிக்ஸ் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் நிறைய குட்டி குட்டி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னால் உட்காந்து செய்ய முடியாதனால நல்லா தரமாக செய்யக்கூடிய ஆட்கள் கிட்ட கனெக்ட் பண்ணி அவங்ககிட்ட இந்த ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணி தான் வந்து நம்ம ப்ராடக்டாக ஃபுல் ஃபினிஷ் ப்ராடக்டாக வந்து வெளியில் கொண்டு போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விவசாயியும் இருக்காங்க, நம்ம ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு கெமிஸ்ட்டும் பின்னாடி இருக்காங்க. பட் அதோட ஐடியா தாட் ப்ராசஸ் என்னோடது. ஸோ இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான். ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஐடியா உங்கள் மைண்டில் இருந்துச்சு? இது எப்படி கொண்டு போகணும்? ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணும்போது என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கணும்? லைக் இப்போ நான் பார்க்கும்போது ஆக்னி ஃப்ரீ இது இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஹேர் ஃபாலுக்கு இருந்துச்சு, ஹேர் க்ரோத்துக்கு இருந்துச்சு. ஸோ இனிஷியல் ஐடியாவில் என்னென்ன மாதிரி ஐடியாஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் புட்டன் பண்ணீங்க? அண்ட் அந்த பிராண்ட் எப்படி க்ரோ பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இனிஷியலாகவே இருந்துச்சா ஆர் அது அந்த ப்ராசஸில் உருவானது? இல்லை, சும்மா என்னோட ஐடியா இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ண விஷயம். ஏன் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஹர்பலாக கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப பழம் மாதிரி
குளியல் பொடி எண்ணெய் இவ்வளோதான் இது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் இது டிஜிட்டல் மீடியா வேர்ல்டில் ப்ளஸ் மக்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் எப்படி இன்ஃப்யூஸ் பண்ணுறதுன்னு தான் ஸ்லோவாக இப்போ மாறிட்டோம். உதாரணத்துக்கு குளியல் பொடி வந்து இன்றைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல செக்கில் ஆட்டின எண்ணெய் ஒரு குளியல் பொடியை விட பெஸ்ட்டான ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் கிடையவே கிடையாது. ஆனால் அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய நேரமோ சூழ்நிலையோ நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டால் இல்லை. பட் வாரத்தில் ஒரு நாள் அதை டெஃபினட்டாக கொண்டு போய் சேர்க்க முடியும். பட் நான் வந்து நல்ல உலகத்திலே ஒரு பெஸ்ட்டான குளியல் பொடி ரெடி பண்ணிட்டேன்றதுக்காக அதை இந்த 100 பேர் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு எல்லாம் அவங்ககிட்ட புகுத்த முடியாது. அவங்களுக்கு சோப்னு ஒரு ஈஸியஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. பட் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் எல்லா சோப்பும் செட் ஆகாது. 20 ரூபா 30 ரூபா கொடுத்து அந்த சோப் வாங்குறோம். ஆனால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஸ்கின் வந்து யூஸ் பண்ண 2 மணி நேரத்துலேயே டல் ஆகுது, முகம் ஃபுல்லாக ஆயிலாக வருது, பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் வருதுன்றாங்க. நிறைய ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க இன்னமும் சோப் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கின்க்கு எது செட் ஆகும்னு கூட உங்களுக்கு தெரியல. மாறா குளியல் பொடி எல்லாரும் பயன்படுத்தலாமான்னு கேட்டால் இல்லை. ட்ரை ஸ்கின் இருக்கவங்க மறுபடியும் குளியல் பொடி பயன்படுத்தணும்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹெர்ப்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்கின்னை ட்ரை ஆகும். அப்போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்க தான் குளியல் பொடி வந்து ரெகுலராக தேய்க்கணும். அப்போ அது அவங்க ஸ்கின்னுக்கு செட் ஆகும். நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டைல் ஒன்று செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் ஹாஃப் மட்டும் பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்க மாட்டேன்றோம். நம்ம தலைக்கும் எண்ணெய் வைக்க மாட்டோம், உடம்புக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டோம், குளியல் பொடி மட்டும் யூஸ் பண்ணோம்னா ஸ்கின் ஆப்வியஸ்லி ட்ரை ஆகும். சோப்பும் அதே கான்செப்ட் தான். சோப்பை திருப்பி யூஸ் பண்ணுறதுனால எல்லா உலகத்தில் இருக்க சோப்பும் ஏதோ ஒரு ஆயில் பேஸில் உருவாக்கியிருப்பாங்க. ஆயில் ஸ்கின் இருக்கவங்க மறுபடியும் ஆயில் சோப் போட்டால் மறுபடியும் ப்ராப்ளம். ஸோ இந்த புரிதல் வந்து நிறைய பேருக்கு இல்லை. சென்னை ஹப்ஸில் நாங்கள் பேசிக்காக என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அந்த புரிதலை ஏற்படுத்தி உங்களுக்கு என்ன வேணுன்றதை நாங்கள் ப்ராடக்டாக வந்து டெலிவரி பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஃபார் த கொஸ்டின் யூ ஆஸ்க், ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நல்ல எண்ணெய் ஒரு நல்ல குளியல் பொடி மட்டும் போதும்னு வச்சு ஆரம்பித்தேன். எனக்கு சுத்தமாக மூவே ஆகலை. அப்போ தான் வந்து நம்மக்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குது, மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 52 ஹெர்ப்ஸ் போட்டால் பாடி வாஷ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சோப்பும் பயன்படுத்த வேணாம், குளியல் பொடியும் பயன்படுத்த வேணாம், பாடி வாஷ்க்கு போயிடலாம். ஸோ இது உங்கள் ஸ்கின்க்கு ஒன்றும் பெருசாக எந்த எஃபெக்ட்டும் கொடுக்காது. பட் நம்மளோட எல்லா ப்ராடக்ட்ஸும் இந்த அரோமா தெரப்பி பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டதுனால ஜஸ்ட் நீங்கள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி சிக்கு வாசனை அடிக்கும். அதுக்காகவே நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. குளியல் பொடி யூஸ் பண்ணால் டெய்லி அதை எவ்வளோ கொஞ்சம் தேய்ப்பான் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க. சோப்பை ஏன் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்கன்னு யோசிச்சப்போ தண்ணியில் முக்கி மேலே தேய்ச்சி 2 மினிட்ஸில் வாஷ் பண்ணிட்டு போனால் ஓகேன்னு இருக்காங்க. அப்போ தான் வந்து குளியல் பொடியும் வேண்டாம், சோப்பும் வேணாம், நடுவில் பாடி வாஷ்னு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு 52 ஹெர்ப்ஸ் பாடி வாஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ பிஸ்னஸ் பண்ணுற யாராக இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிறது எவ்வளோ தரமான ப்ராடக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் அது மக்களுக்கு தேவையான்னு கேட்டால் இல்லை. ஸோ மக்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட்லாம் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கன்னு கேட்டால் இல்லை. ஸோ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த கேப் அனலைஸ் பண்ணி யார் உள்ள வராங்களோ தே கேன் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ சென்னை ஹப்ஸ் வந்து சும்மா இன்ட்ரெஸ்ட்காக ஆரம்பிச்சு இப்போ அது வந்து ஒரு கேம் மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் மூவிங். குளியல் பொடி சொல்லும்போது அதுக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதாவது மக்களுக்கு தெரியாத பெனிஃபிட்ஸ் என்னென்ன அதில் இருக்குது? இப்போ ட்ரை ஸ்கின்னுக்கு நீங்கள் சொன்னீங்க அது குளியல் பொடி மட்டும் யூஸ் பண்ணால் அது ஒர்க் ஆகாதுன்னு சொன்னீங்க. பட் தெர் வில் பி பெனிஃபிட்ஸ் இல்லையா கண்டிப்பாக? ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் என்ன, அதே மாதிரி இந்த பாடி வாஷுக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? ஸோ பாடி வாஷ் பேசிக்லி பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து அந்த நுரை வர்றதுக்காக அந்த கன்சிஸ்டன்சி இருக்கிறதுக்காக சோப்புக்கு எப்படி பேஸ் இருக்கோ க்ரீமுக்கும் அதே மாதிரி பேஸ் இருக்குது. ஸோ பேஸ் இஸ் தி சேம். பட் அதில் நீங்கள் என்ன கலக்குறீங்க அப்படின்றத பொறுத்து அது மாறும். ஸோ நம்ம 52 ஹெர்ப்ஸை வந்து அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அது இந்த பேஸோடு கலந்து தான் பாடி வாஷை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதோட நன்மைகள் நமக்கு இருக்கும். பட் ஸ்கின்னை வந்து அது ரொம்ப ட்ரை ஆக்காது. ஸோ அந்த வகையில் பாடி வாஷ் இஸ் குட். குளியல் பொடி ஏன் இப்பயும் நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், குளியல் பொடி வந்து ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப்பர். அதுவும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இந்த அழுக்கு தூசி ஆயில் நம்ம உடம்புலேருந்து வருது. ஆப்வியஸ்லி நம்ம இருக்கக்கூடிய இந்த இந்தியா அப்படின்ற ஜோன் நமக்கு இந்த ட்ராபிக்கல் ரீஜனில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற உடம்பு தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ சோப் அப்படின்றத தாண்டி குளியல் பொடி ஏன் பெஸ்ட், அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது சேர்க்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல நேச்சுரல் ஸ்க்ரப்பர். அண்ட் நீங்கள் அதில் போடுற மூலிகைகளை பொறுத்து அதோட தன்மை கூட மாறும். உதாரணத்துக்கு குளியல் பொடியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட் பார்த்தீங்கன்னா கடலை மாவு. கடலை மாவை நீங்கள் ரெகுலராக வந்து சேர்த்துட்டு வந்தாலே ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரைட்னிங் கொடுக்கும். அண்ட் டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு மூக்குக்கு சைடில், வாய்க்கு சைடில், கை காலில், கழுத்துலலாம் சில பேருக்கு ரொம்ப கருப்பாக வந்து தேங்கி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் குளியல் பொடி போட்டு ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணோம் அப்படின்னா பெனிஃபிட் இருக்கும். அதே வந்து நீங்கள் கர்ட் கூடவோ லெமன் கூடவோ இல்லை பிளெயின் வாட்டர் கூடயோ ஸ்காட்ச்ன பால் கூடவோ மிக்ஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. உதாரணத்துக்கு சுட வச்ச பால் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் சாஃப்ட் ஆகும். தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா அது லாக்டிக் ஆசிட் இருக்குது. ஸோ உங்களுக்கு மைல்டு ஜென்டில் ஸ்க்ரப் கிளென்சராக வந்து அமையும். லாக்டிக் ஆசிட் இல்லாமல் நீங்கள் சிட்ரஸ் ஆசிட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு எலுமிச்சை பழம் புழிஞ்சா போதும். ஆலோவேரா சேர்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ பேஸ் ஒன்று தான். நீங்கள் என்ன ஸ்கின் டைப் பண்ணுறதை பொறுத்து அதுக்கான நேச்சுரல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா குளியல் பொடியோட ஒரு பெஸ்ட் நேச்சுரல் ஸ்க்ரப்பர் வேறு எதுவுமே கிடையாது. பட் சில பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா குளியல் பொடி தான் நம்ம பாரம்பரியம், அதனால் குழந்தைங்களுக்கு டெய்லி வந்து குளியல் பொடி போட்டு தேய்ச்சோன்னா வெள்ளை கலரில் ஆயிடுவாங்க அப்படின்லாம் வராங்க. அப்படி கிடையாது. குழந்தைங்களோட ஸ்கின் வந்து பயங்கர சென்சிட்டிவ். நம்ம வீட்டில் செய்கிற குளியல் பொடி கரெக்டாக செய்கிறோமா நமக்கு தெரியாது. அது எந்த அளவுக்கு வந்து வச்சு தேய்க்கிறாங்கன்னு தெரியாது. சில பேர் ரொம்ப நல்லா தேய்ச்சா குழந்தைங்க நல்லா பிரைட்டாவாங்கன்ற கற்பனையிலலாம் இருப்பாங்க. ஸோ எதுக்காக எப்படி பயன்படுத்துகிறோன்றது முக்கியம். ஸோ இப்போதைக்கு குழந்தைங்களுக்கு சோப் இஸ் ஃபைன். என்னைக்காவது வாரத்தில் 2 நாள் குளியல் பொடி
போடுறதெல்லாம் ஓகே. ஸோ எப்படி பயன்படுத்துகிறோன்றத பொறுத்து எல்லாமே மாறும். ஸோ குளியல் பொடி கேட்டிங்கன்னா ஒரு நல்ல நேச்சுரல் ஸ்க்ரப்பர், ஸ்கின் பிரைட் ஆகணும், இந்த பிளாக்னஸ்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக யூஸ் ஆகும். சில பேர் டீடானிங்லாம் கேட்பாங்க. டொமேட்டோ அந்த பல்ப்பில் அந்த சாறில் டீடானிங் ஏஜென்ட் இருக்குது. நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் வந்து நிறையா இருக்கும். சயின்ஸோட சேர்ந்து நம்மளுடைய ஹெர்பலையும் நம்மளால் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். பட் மக்களுக்கு அதுக்கான பொறுமை இல்லையோன்னு தோணுது. மேம் இதே இல்லாமல் நம்ம ஃபேஸுக்காக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிம்பிள்ஸ், ஆக்னேஸ், டார்க் ஸ்பாட்ஸ், டேன் எல்லாமே. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே உங்ககிட்ட என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அந்த ப்ராடக்ட்ஸில் என்னென்ன மாதிரி மூலிகைகள், ஹர்ப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? அண்ட் இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ எக்ஸ்பென்சிவாக கொடுத்தது வாங்க முடியலைன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதே ப்ராப்ளம்ஸுக்கு என்ன பண்ண முடியும்னு? இப்போ பொதுவாக இந்த கேள்வி எல்லார்ட்டையும் கேட்டோன்னா ஒரு 2-3 ஃபேஸ் வாஷும் 2-3 க்ரீமு 2 சீரம் வச்சுட்டு இந்த இதில் ஒன்று ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க, சூப்பராக ஒர்க் ஆகுன்னு ஒரு விஷயத்தில் சொல்லிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம முதல்ல என்ன ஸ்கின் டைப், நம்ம லைஃப் ஸ்டைல் முதல்ல எப்படி இருக்குது, நமக்கு எது வேணும், எது நம்ம லைஃப்பில் இல்லை அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு பிம்பிள் ஆக்னிக்கு நிறைய பேர் மென் அண்ட் விமன் வந்து ரொம்ப செலவு பண்ணுவாங்க. சின்ன விஷயத்த மறந்துடுவாங்க. அவங்க தலையில் டேண்ட்ரஃப் இருக்கும். டேண்ட்ரஃபை ட்ரீட்டே பண்ண மாட்டாங்க. பிம்பிள் ஆக்னிக்கு மட்டும் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷனால உங்களுக்கு ஏதாவது டேண்ட்ரஃப் வந்திருக்கு அப்படின்றப்போ வியர்வை மூலியமாவோ, தலை குளிக்கிறது மூலியமாவோ, இல்லை நீங்கள் தலையை வந்து பில்லோ வச்சு படுக்கும்போது அது வந்து கன்னத்தில் படுறது மூலியமாவோ இது ஈஸியாக வரும். இதுக்கு ரொம்ப சயின்ஸ் தெரியணும்னு அவசியம் இல்லை. ப்ராக்டிக்கலி வச்சு பார்த்தாலும் இவ்வளோ வரும். டேண்ட்ரஃபை ட்ரீட்டே பண்ணாமல் பிம்பிள் ஆக்னிக்கு நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் போட்டாலும் அது ஒர்க்கே ஆகாது. ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கிட்டையும் இப்போ பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, பெரும்பாலானோர் ஒரு தடவை தான் ஒரு நாளைக்கு குளிக்கிறாங்க. நீங்கள் வெளியில் போகும்போது குளிச்சுட்டு வந்தால் போதும், ஹோல் டே நீங்கள் க்ளீனாக இருப்பீங்கன்ற மைண்ட் செட் வந்து ரொம்ப தப்பானது. உதாரணத்துக்கு ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் வெளில போயிட்டு வந்தால் அந்த ஒயிட் ஷர்ட்டோட கலர் என்னவா இருக்குது? ஸோ அதே தானே உங்கள் ஸ்கின்னுக்கும். நிறைய பேர் வந்தோடனே சும்மா தண்ணி எடுத்து முகத்தில் இப்படி தெளிச்சிடுறாங்க. ஒன்றும் கிடையாது. எண்ணெயில் கலந்து ஏதாவது ஒரு ஆயில் பெயிண்ட்டோ ஏதாவது ஒன்று முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தண்ணியை முகத்தில் அடிச்சு பாருங்களேன், அந்த பெயிண்ட் போகவே போகாது. மீன்ஸ் அப்போ அதே அளவுக்கு ஆயிலும் வந்து அந்த போர்ஸ்க்குள்ளே வந்து பெனிட்ரேட் ஆகிருக்கும், அந்த டஸ்ட்டும் டர்ட்டும். நீங்கள் சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சும்மா டவல் வச்சு தொடச்சா ப்ராப்ளம் சால்வ் ஆகாது, இன்னும் டபுள் த டைம் ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக பண்ணணும். வீட்டுக்கு வந்தவொடனே குளிக்கிறது, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தை வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பண்ணுறது, சின்ன சின்ன ட்ரிக்ஸ் ட்ரை பண்ணாலே எல்லாம் சரியாயிடும். அமேசான் கார்ட்லேருந்து வர வச்ச மூலிகையாக இருந்தாலும் இந்த லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணல அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகாது உங்களுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான எல்லாமே வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தினாலே சரியாயிடும். டீடானிக் இது யூஸ் பண்ணுங்கள், பிம்பிளுக்கு இது யூஸ் பண்ணுங்கன்னு நீங்கள் எந்த பிராண்டில் வேணால் எடுத்துக்கோங்க, எல்லாரும் கதை சொல்லுவாங்க. பேசிக்காக உங்களுக்கு தேவையானது நல்ல ஒரு குளியல் பொடியோ, இல்லை நல்ல ஒரு ஃபேஸ் வாஷோ, நல்ல ஒரு எண்ணெயோ, அது போதுமானது. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ நான் நினச்சிருந்தா என்னோட பிராண்டில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள், ஆயிரக்கணக்கான பேர் பயன்படுத்திட்டாங்க அப்படிலாம் போயில சொல்ல மாட்டோம். நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள். எல்லாருக்குமே நம்ம டீம் வந்து இண்டிவிஜுவலாக பேசியிருப்பாங்க, இண்டிவிஜுவலாக வந்து ப்ராடக்ட் சஜஷன் பண்ணியிருப்பாங்க, அதை அவங்க யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க, ரிசல்ட் ஓரியன்ட்டாக தான் வந்திருக்கும். ஸோ நம்மளோட க்ரௌட் வந்து ரொம்ப லட்சக்கணக்கான பேர்லாம் இல்லை, ஆயிரக்கணக்கான பேர் தான். பட் அந்த பாண்ட் எங்களுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கிறது காரணம் ஒவ்வொருத்தரோட ஹேர் அண்ட் ஸ்கின் ப்ரொஃபைலை நாங்கள் வாங்கி அனலைஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவோம். அண்ட் எடுத்தோடனே எல்லாரையும் 3 ப்ராடக்ட் 4 ப்ராடக்ட் வாங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டோம். 1 or 2 ப்ராடக்ட்ஸ் மேலே ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்காக நான் கொடுக்குற டிப் வந்து கடலை மாவு பயன்படுத்துங்க அப்படின்னு. தயிர் கூடவோ ஆலோவேரா கூடவோ விச்சவர் லிக்விட் தே ஆர் கம்ஃபர்டபுள் வித் அதை கலந்து யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, தயிரில் கொஞ்சம் மஞ்சள், சில பேருக்கு தயிர் ஒத்துக்காது, அவங்க யூஸ் பண்ண முடியாது. தயிரில் கொஞ்சம் மஞ்சள், ஹனியில் கொஞ்சம் மஞ்சள், உண்மையான மஞ்சளாக இருந்தால் ஒர்க் ஆகும். மஞ்சள் மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிறதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணோம்னா டெஃபினட்டாக ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பிஸ்னஸ் இனிஷியேட் பண்ணும்போது நீங்கள் பாலிடிக்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க. ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருந்துச்சு? அண்ட் நீங்கள் சொன்னீங்க அது டூ ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் ஆரம்பிச்சிங்க. ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருந்துச்சு? அண்ட் எப்படி அது அந்த க்ரோத் எந்த அளவுக்கு போயிருக்கு? இப்போ எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க? இப்போ நீ சொன்னீங்க ஆயிரக்கணக்காக தான் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கன்னு. ஸோ அந்த ப்ராஃபிட் எந்த அளவுக்கு போயிருக்கு? எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க? ஸோ கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ லைக் வி ஹவ் கிராஸ்ட் அரௌண்ட் 50,000. ஆனால் நம்மக்கிட்ட வந்த கஸ்டமர் திருப்பி நம்மளை விட்டு வெளில போகல, அப்படியே ரீட்டைன் ஆகுது. அதுதான் எங்களோட ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் நடுவில் ஒரு 2 years நான் பெரிய கேப் விட்டுட்டேன். நான் பெருசாக ப்ராடக்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணல. இந்த லாஸ்ட் 6 months தான் அகெயின் ரீவேம் பண்ணி நிறைய புது விஷயங்கள் உள்ள செஞ்சுட்ருக்கோம். பிகாஸ் ஆஃப் NGO அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டாஃப். டு ஸ்டார்ட் வித் 2 ப்ராடக்ட் வச்சு தான் ஆரம்பித்தேன். முக்கியமாக ரொம்ப குறுந்தொழில் செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம்னா என்கிட்ட இருக்கிறது நல்ல ப்ராடக்ட்னு அவங்களே கன்வின்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஐ ஸ்டார்ட் வித் 10,000 to 15,000 இன்வெஸ்ட்மெண்ட். லேபிள் ஒட்டாமல் ஜஸ்ட் ப்ராடக்ட் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னோட ஃபேஸ் வேல்யூக்காக நான் சொல்கிற வார்த்தைக்காக நம்பி வாங்குறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நிறைய அந்த ஃபார்மர்ஸும் சரி, குட்டி லெவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி, நான் ரொம்ப சுத்தமான மூலிகையை வச்சு இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக அவங்க ப்ராடக்ட் நினைப்பாங்க. எப்பயுமே அந்த மாதிரி பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன்னா, உங்கள் ப்ராடக்ட்டை நீங்களே பெருமையாக பார்க்காதீங்க, மாறாக நீங்கள் ஒரு கன்சியூமராக பாருங்கள். நீங்கள் எவ்வளோ நல்ல ப்ராடக்டாக இருந்தாலும் இன்றைக்கி அதை ப்ராப்பராக லேபிள் பண்ணாமல் மார்க்கெட் பண்ணாமல் நம்மளால் விற்கவே முடியாது.
அப்படின்றப்போ ஒரு கன்சியூமராக நீங்கள் ஒரு லேபிள் ஒட்டாத ஒரு சாதாரண டப்பாவில் போட்ட ஒரு ப்ராடக்ட்டை வாங்குவீங்களா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா உண்மையை சொல்லணும்னா நம்ம ப்ராடக்ட்டை வந்து செஞ்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வரது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை லேபிள் பண்ணி மார்க்கெட் பண்ணி அதுக்கு ஒரு செலவு பண்ணுறோம் பாருங்கள். 100 ப்ராடக்ட்டுக்கு 500 நான் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி அந்த மார்க்கெட் பண்ணி நான் உள்ள வெளியில் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா ப்ராடக்ட் சக்ஸஸ். ஸோ இப்போ பிஸ்னஸ் பண்ணுற யாராக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சின்ன லெவல் ஸ்டார்ட் பண்ணி ப்ராப்பராக ஒரு லேபிள் பண்ணி ப்ராப்பராக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி வெளியில் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் பேசினா மட்டும்தான் இன்றைக்கி ப்ராடக்ட் வாங்குறாங்க. ஸோ இனிமேல் இந்த ஆல்ரெடி மார்க்கெட் வந்து சேச்சுரேட்டடாக இருக்குது. பட் இருந்தாலும் நியூ இனோவேஷனுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ சரியான வழியில் ப்ராப்ளம்காக தேடிட்டு இருக்கவங்க கிட்ட சொல்யூஷன் உங்கள் ப்ராடக்ட் கொண்டு போய் ப்ராப்பராக கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா இன்றைக்கும் இந்த ஃபீல்டில் வந்து நிற்க முடியும். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற யாராக இருந்தாலும் உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் பெருமையாக பார்க்காம ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தா மட்டும் அதை ப்ராப்பராக மார்க்கெட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து உள்ளே பென்ட்ரேட் பண்ணி போக முடியும். ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு? விச் வாஸ் த டஃபஸ்ட் பார்ட் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு? அது இப்போ நீங்களே சொன்னீங்க நம்ம பெருமையாக நினச்சிக்க கூடாதுன்னு. ஸோ மக்களுக்கு அது புரிய வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வருது இல்லையா? அண்ட் இன்னொரு அவங்க மைண்டில் இருக்கிறது என்னவா இருக்கும்னா எப்படியும் காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்னால் காஸ்ட்லியாக தான் இருக்குங்கிறது ஒன்று. ஸோ விச் வாஸ் த டஃபஸ்ட் பார்ட் உங்களுக்கு அது மார்க்கெட் பண்ணி? அது நாட் ஜஸ்ட் ஃபார் மீ, எனிபடி இன் பிஸ்னஸ், தட் டு இன் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ், அதாவது ஜெயின் கம்பெனிஸாக இல்லாமல் நார்மலாக இருக்கிறவங்க அவங்களுக்குமே சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப டிஃபிகல்ட், டு பி கன்சிஸ்டன்ட். அது ரொம்ப 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 டஃப். நம்மக்கிட்ட வந்து 10 ப்ராடக்ட் நம்ம ஒரு வழியாக கொண்டு வந்து வச்சிருப்போம். அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஸ்டாக் அவுட் ஆகிருக்கும். ஏன்னா அது பெருசாக கேட்டிருந்துக்க மாட்டாங்க, நம்ம நிறுத்திருப்போம். எனக்கு அந்த ப்ராடக்ட் தான் வேணும்னு ஒரு கஸ்டமர் அடம்பிடிச்சிட்டு 3 மாதம் 4 மாதம் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில சுச்சுவேஷனில் வரும். அந்த ப்ராடக்ட் இருந்தால் தான் நான் மற்ற ப்ராடக்ட் வாங்குவேன்னு சண்டை போட்டவங்களாம் எத்தனையோ பேர் இருப்பாங்க. நம்ம சரின்னு அதை கொண்டு வந்து வச்சுக்கோங்களேன், அந்த அதில் 1-2 பீஸ் தான் வைக்கும், பேலன்ஸில் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும். ஸோ எங்கடா தப்பு பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்மக்கிட்ட 10 ப்ராடக்ட் இருந்தாலும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே தனியாக வந்து மார்க்கெட் பண்ணணும்னு வந்து மக்கள் விரும்புகிறாங்க. இது நல்லதா கெட்டதான் தெரியல. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலியமாக இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டில் தப்பான ஒரு ப்ராடக்ட்டை கூட திருப்பி வந்து அட்வர்டைஸ் பண்ணி காட்டிகிட்டே இருக்கிறதுனால அதுதான் சரியான ப்ராடக்ட்னு மக்கள் வந்து மாறுற நிலைமைக்கு இன்றைக்கி வந்துட்டோம். அப்படின்றப்போ உங்ககிட்ட எத்தனை ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் யூனிக்கான வேலை நீங்கள் மார்க்கெட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸ் லைக் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ரொம்ப டஃப், சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஒரே ஒரு இடத்துல வந்து பிரேக் எடுத்துட்டாலும் அந்த மார்க்கெட்லேருந்து நீங்கள் வெளில வந்துடுவீங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் என் கூட ஸ்டார்ட் பண்ண நிறையா பேர் இன்றைக்கி தேர் லைக் எல்லா சோஷியல் மீடியா பேஜ்லேயும் 100K 200K தாண்டி போயிட்டாங்க ஃபாலோவர்ஸில், க்ரோஸில் டர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ இஃப் ஐம் ஹாப்பி ஆர் நாட், ஐம் வெரி ஹாப்பி. பிகாஸ் அவங்களால ஆண்டர்ப்ரனராக மட்டும்தான் இருக்க முடியுது. பட் எனக்கு அப்படி கிடையாது. நான் ஒரு என்ஜிஓட ஃபவுண்டராக பல யூத்தை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி பொலிட்டிக்கலாக இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். பிஸ்னஸ் வந்து எனக்கு பாக்கெட் மணிக்காக தான் மட்டும்தான் வச்சுக்கோங்களேன். ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக எனக்கு பிடிச்ச செக்டருக்காக மட்டும்தான் பண்ணேன். தவிர்த்து க்ரோஸில் டர்ன் ஓவர் பண்ணுறது என்னுடைய டார்கெட்டில். ஸோ வாட் ஐம் டூயிங், ஐம் ஹாப்பி வித் இட். பட் நிறைய பேர் வந்து சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறதே வந்து இதை வச்சு என்னோட ஃபேமிலியை வந்து சஸ்டெயின் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் நிறைய பெண்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பாத்வே செட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஸோ அப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல என்ன ரொம்ப நல்லா வரும், எதுக்கு வந்து நேரங்காலம் தெரியாமல் நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. நாளைக்கு எம்ப்ளாயீஸே வரலனாலும் நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுற பிஸ்னஸாக இருந்தால் மட்டும், அண்ட் மார்க்கெட்டுக்கு அதில் கேப் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு மார்க்கெட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அடுத்த ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் யூ கேன் டூ பிஸ்னஸ். இல்லைனா இந்த MLM ஒயிட் லேபிளிங் அந்த மாதிரி விஷயத்துக்கு போயிடுது இஸ் பெட்டர் ஆப்ஷன். நீங்கள் சொன்னீங்களே நான் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இப்போ லாஸ்ட் 6 மந்த்ஸாக தான் ரொம்ப இது. ஸோ அந்த கம்மிங் பேக்குங்கிறது அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? அண்ட் இப்போ அதுக்கும் நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி கிடையாது. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? லைக் கம்மிங் பேக் அண்ட் ஹேண்ட்லிங் பாலிட்டிக்ஸ் இருக்குது, NGOs இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு ஹேண்டில் அ லாட் ஆஃப் திங்ஸ். அது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அண்ட் ஐ ஹேவ் அ வெரி ஸ்மால் டீம். ஸோ இந்த ஸ்மால் டீம் தான் இந்த மொத்தத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ க்ளோஸ் மெம்பர் ஆஃப் 4 to 5 people தான் இருக்கும் மொத்தமாக இதை சேர்த்து செய்கிறதுக்கு. நாங்கள் வெளியிலேருந்து ஆட்கள் யாரையும் உள்ள பெருசாக இது பண்ணுறது, பிகாஸ் இது எங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நாங்கள் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோன்றனால எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த பிரேக் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. காரணம் ஒருவேளை நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகி நான் சொன்ன அந்த காம்படிட்டர்ஸ் மாதிரி நானும் க்ரோஸில் போயிருந்தேன் அப்படின்னா நான் இன்றைக்கி பிடிச்சி பண்ணுற நிறைய விஷயம் நான் பண்ணியிருக்க மாட்டேன். உதாரணத்துக்கு இப்போ ஒரு க்ரீன் இனிஷியேட்டிவ் கேம்பெயின் ஒன்று எடுத்திருக்கோம். நாட்டு விதைகளை வந்து இப்போ சென்னை ஹப்ஸோடைய வெப்சைட்லேருந்தே கூட ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வாங்க வரவங்க கண்டிப்பாக ஹோம் கார்டனிங் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மீன்வைல் அரசு பள்ளிகள் குழந்தைகள் சார்ந்த நிறைய விஷயமும் NGO மூலிமா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் மொத்த ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். எனக்கு செடி கொடி பிடிக்கும், எனக்கு என்வாயர்மெண்ட் பிடிக்கும். நான் வந்து ஹெர்பல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். NGOவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ப்ராஜெக்ட் வந்து அவேர்னஸ் ரிலேட்டட், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் பேஸ்டு, குறுங்காடு உருவாக்குறது, குப்பைகள் க்ளீன் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா என்வாயர்மெண்ட்டை சுற்றியே வந்துட்டுருக்கும்.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ நேட்டிவ் சீட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து என்னோட சந்தோஷத்துக்காக நான் பண்ணேன். பிகாஸ் என்னோட வீட்டு தோட்டத்தில யார்கிட்டயுமே கிடைக்காத அபூர்வ வகை மூலிகைகள் எல்லாமே என்கிட்ட இருக்கும். அதில எனக்கு ஒரு ப்ரைட் இருக்கு. எனக்கு அது எல்லாமே இருக்கே அப்படின்னு. நான் அத யூஸ் பண்றேன், யூஸ் பண்ணலன்றது 2வது விஷயம். பட் யார் கேட்டாலும் என்கிட்ட அந்த மூலிகை இருக்கும். ஆ இது என்கிட்ட மட்டும் தான் இருக்குன்றப்போ ஸ்டோரியில நெறைய தடவ போடும்போது, "அக்கா எனக்கும் கொஞ்சம் குடுங்களேன்னு" சொல்லிட்டு ஹெல்ப்பா நெறைய பேர் கேட்பாங்க. சில பேருக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். அப்பதான் தோணுச்சு இந்த கேப்ல ஏன் நம்ம அதையும் இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு. இத பண்றது மூலியமா விவசாயிகள் நெறைய பேர் வந்து நொடிஞ்சு போய் உட்காந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களையும் என்னால இந்த சைக்கிள்குள்ள கொண்டு வர முடிஞ்சது. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயத்தையும் செய்றேன். நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்றேன். மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த போய் சேர்க்கிறேன். அண்ட் மக்களுக்கே தெரியாம கிரீன் தெரப்பி அப்படின்னு ஒரு மெத்தட் இப்போ அவங்களுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். ஒரு செடிய விதை மூலியமா போட்டு வளர்த்து அதுலேருந்து அறுவடை பண்ணி சாப்பிடுறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க். ரொம்ப அழகா இருக்கும் அந்த அனுபவம். இது ஆக்சுவலி இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ண போறோம்னா, முடிஞ்ச வரைக்கும் அரசு பள்ளிகள்லயும், குழந்தைங்களோட லைஃப் ஸ்டைல்லயும் வந்து ஃபார்மிங் வந்து ஒரு பிராக்டிஸா கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி ஃப்ரம் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு கார்டனிங் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இருக்கு. அட்லீஸ்ட் ஹெர்பல் கார்டன் குட்டி குட்டி லெவல்ல ஸ்டார்ட் பண்ண ஆசையா இருக்கு. இப்போ அதுக்கெல்லாம் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இப்போ என்னால முடியாது. அப்போ என் பிசினஸ்ல இது ஒரு பார்ட்டா கொண்டு வந்த உடனே இப்போ அதையும் என்னால இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். ஸோ பிசினஸ்க்கு பிசினஸும் ஆச்சு, என்ஜிஓவும் ரன் ஆகும். எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் லைஃப் லாங் வந்து கேரி பண்ணிட்டு போறதுக்கு ஒரு சின்ன பார்ட் செட் பண்றேன். ஸோ பிடிச்சு பண்ணா எதுவுமே டிஃபிகல்ட் இல்ல. டோன்ட் forget to subscribe மிஸ் வாவ் தமிழா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.